அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நம்ம வந்து இப்போ ஒரநாடு போயின்னு இருக்கிறோம். ஒரநாடுலேருந்து நாளைக்கு வந்து நேத்ராவதி ட்ரெக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் வந்து சுன்சினக்கட்டை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒசலி பக்கத்தில் வருது. ஸோ அங்கே தான் போயின்னு இருக்கோம். அது போயிட்டு பார்க்கலாம். அங்கே ஒரு சின்ன கோயிலும் இருக்குது. அதே போல் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய அருவி இருக்குது. அது வந்து அந்த கேஆர்எஸ் டேமுக்கு போகிற அந்த தண்ணி தான் இருக்கும் அந்த இடத்துல. எனக்கு பின்னாடி இருக்கிறதும் பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்த பேக் வாட்டர்ஸ் தான், கேஆர்எஸோட அந்த பேக் வாட்டர்ஸ் தான். ஸோ போயின்னு இருக்கிறோம். இன்னொரு 15-20 நிமிஷத்தில் போயிடும். பார்க்கலாம் வாங்க. இது வந்து சாலிகிராம தாலுக்கில் சுன்சினக்கட்டை என்ற ஒரு கிராமத்தில் வந்து இந்த சுன்சினக்கட்டை ஃபால்ஸ் இருக்குது. இதே இடத்துல தான் வந்து கோதண்டராம கோயிலும் இருக்குது. இது வந்து ஏன்ஷியன்ட் டெம்பிள். இது ஆக்சுவலி நம்ம இப்போ உள்ளே போகிறோம் இல்லைங்களா, நம்ம பீக் டைம்லலாம் வந்திங்கன்னா, நல்ல தண்ணி வர நேரத்துலலாம் நம்ம வந்தோம்னா இதுக்குள்ளெல்லாம் வந்து நம்மளுக்கு வண்டி வந்து அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. மெயின் ரோட்லேயே வந்து நிற்க வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம வண்டியை வந்து கோயில் வரைக்குமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நிறுத்த முடியுது. இங்கே பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நாம் இப்போ அந்த சுன்சினக்கட்டை ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். சுன்சினக்கட்டை என்ற ஒரு வில்லேஜ் தான் வந்து இந்த ஃபால்ஸ் இருக்கிறது. ஆக்சுவலி இந்த ஃபால்ஸ் வந்து தனுஷ்கோடி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே அதனுடைய போர்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தனுஷ்கோடி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. வாங்க. ஆக்சுவலி தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் தண்ணி கம்மியாக இருக்குது. இங்கே தான் வந்துன்னு இருக்குது. ஆக்சுவலி தண்ணி வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு வழி இருக்குது, ஆனால் கேட் போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. அதில் விட்டுருந்தாங்கன்னா நம்ம கிட்டவே போயிருக்கலாம். முன்னாடியெல்லாம் கிட்ட வரைக்கும் விட்டுன்னு இருந்தாங்களாம், பட் இப்போ வந்து விட்டுன்னு இல்லை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டு தண்ணி நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப குறைவாக இருக்குது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது தண்ணியே. நான் அப்போவே வந்து வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து வர முடியல. நான் இப்போவும் நிறைய தண்ணி இருக்கும் எதிர்பார்த்தேன், ஏன்னா தண்ணியே பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக்சுவலி நல்ல தண்ணி இருக்கும்போது வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அருமையான ஃபால்ஸ் இது. வந்து அந்த கேஆர்எஸ் டேமுக்கு போகிற ஃபால்ஸ் இது. நீங்கள் பாருங்கள், என் கூட வந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளுடைய வீடியோ பார்த்துன்னு நம்ம வீடியோ தான் பார்த்துன்னு இருந்தார். ஸோ இந்த இடத்துல இங்கே எல்லாமே உக்காந்துக்கிட்டு இங்கேருந்து வந்து தண்ணி நல்லா வரும்போது வந்து தண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே உக்காந்துக்கிறதுக்கெல்லாம் வந்து இடம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல க்ரௌடு இருக்கும்போது இந்த இடத்துல அழகாக உட்காந்து ஒரு நல்ல தண்ணி வரும்போது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வியூவோட டவரும் இருக்குது, டவர் வியூவும் இருக்குது இந்த இடத்துல. அது மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்ணியோட வியூஸ் ரொம்ப அழகாக தெரியும். இங்கேயும் ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை வந்து செஞ்சுருக்காங்க. இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஏன்னா நம்ம நிறைய ஆஞ்சநேயர் சிலையை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏற்கனவே மைசூரில் ஒரு ஆஞ்சநேயருடைய சிலையை பார்த்தோம்.
ஸோ இங்கேயும் ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை இருக்குது. ஆக்சுவலி வானம் மூடின்னு இருக்கிறதுனால கிளைமேட் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இது வந்து ஸ்ரீ ராமதேவர தேவாலயான்னு சொல்லிட்டு ராமதேவர் கோயிலாம் இது. இந்த இடத்துல இருக்கிற கோயில் இதுதான். அந்த கோயிலேருந்து அப்படியே நீங்கள் படி இறங்கி கீழே வந்தீங்கன்னா கீழேயும் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து முடி எடுக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து முடி எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் பராமரிப்பு கரெக்டாக இல்லை. மக்கள் பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. சரக்கு அடிக்கிறவங்கெல்லாம் வேறு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும். இங்கே ஒரு மரத்தில் ஒரு சின்ன இலை கூட இல்லை. காட்டுன்னு பாருங்க. இந்த இடத்துல தேரும் இருக்குது. இந்த கோயிலில் திருவிழா நடக்கும்போது இந்த தேரில் தான் நடக்கும். இது வந்து வாட்ச் டவர்னு இருக்குது. ஸோ இது மேலே ஏறி கீழே நம்ம அந்த தண்ணியை வந்து அருவி போகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். சூப்பராக இருக்குது. ರವಿ ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ. ஆக்சுவலி தண்ணி நிறைய இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை, சும்மா கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி இங்கேருந்து இப்படி போகிற தண்ணி தான் வந்து நேராக வந்து அந்த கேஆர்எஸ் டேம் அண்டை போய் நிற்கும். ஸோ அந்த ஸ்டாக் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த இடம் தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து போய் கேஆர்எஸ் டேமில் வந்து ஸ்டாக் ஆகும். அங்கேருந்து மறுபடியும் வந்து டேம்லேருந்து ரிலீஸ் பண்ணி போகிற தண்ணி தான் நமக்கு அந்த பக்கம் டுவார்ட்ஸ் மேட்டூர் போகிறது. ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஓகே, நான் அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.